தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கும் நிலையில் மக்கள் புத்தாடைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் தருகிறார். அவரோடு பேசலாம். நாகராஜன், நெல்லையில் தீபாவளி பண்டிகைக்கு மக்கள் எவ்வாறு தயாராகி வராங்க? கார்த்திகேயன், நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருட தீபாவளி என்பதும் விவசாயம் சார்ந்த மக்களிடையே அவர்களுடைய விளைச்சலை பொறுத்து தான் இருக்கும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை முழுவதுமாக இல்லாவிட்டாலும் ஓரளவிற்கு கை கொடுத்தது என்பது தற்பொழுது இங்கு இருக்க கூட்டத்தை பார்க்கும்போது தெரிகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி வடக்கு ரதவதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடையில் தான் இருக்கிறோம். இந்த ஜவுளி கடையை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லா இடங்களிலுமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அதிகமாக கிராமப்புறங்களை சார்ந்த மக்கள் தான் அவர்கள் குடும்பமாக வந்து அங்கு அவர்கள் துணிமணி எடுக்க வருவதை பார்க்க முடிகிறது. இந்த தீபாவளி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் மிகவும் தாமதமாகவே இந்த பண்டிகைக்கான கூட்டம் என்பது, அதாவது சந்தைகளில் கூட்டம் என்பது கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மழை என்பது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு கை கொடுக்கவில்லை. இதன் காரணமாகவே மக்களின் வருகை என்பது மிகவும் தாமதமாக இருந்தது. தற்பொழுது இந்த பகுதிகளில் அனைத்து பகுதிகளிலும், அதாவது இந்த வடக்கரதவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜவுளி கடைகள் மட்டுமல்லாது நகைக்கடைகள் என மக்கள் கூடும் அனைத்து இடங்களிலுமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல தீபாவளி பண்டிகை என்பதால் அதற்கான பல்வேறு வகைகளில் நூதனமான முறையில் மக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவது, அதே போல் அவர்களுக்கான இலவசங்களை வழங்குவது என்பது பல்வேறு வகையான வழிமுறைகளில் அவர்கள் மக்களுக்கு ஒவ்வொன்றாக கொடுத்து மக்களிடம் அந்த தீபாவளிக்கான ஒரு வரவேற்பை, மிகப்பெரிய அளவில் ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பை கொடுப்பதற்கான ஒரு பணிகளை இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள் முயற்சி எடுத்து வருகின்றன. அதன் காரணமாக ஜவுளி எடுக்க வருபவர்களுக்கு அவர்களுக்கான இலவசமாக தீபாவளிக்கான இனிப்புகள் வழங்குவது, அதே போல இலவசங்கள், அதே போல புதிய புதிய பொருட்கள், சலுகை விலை பொருட்கள் வழங்குவது என பலகட்ட நடவடிக்கைகளில் வணிக நிறுவனங்கள் இறங்கியிருக்கிறது. இதன் காரணமாகவும் மக்கள் கூட்டம் என்பது இந்த பகுதிகளில் அதிகமாக பார்க்க முடிகிறது. அதே போல கலெக்ஷன் என்று சொல்லப்படும் பொழுது பெண்களுக்கான கலெக்ஷன் என்பதும் புதிய ஆடைகள் வரவு என்பது ஒவ்வொரு ஆண்டும் புது புது ரகங்களில் வருவதை பார்க்க முடிகிறது. இந்த முறையும் அதற்கான ரகங்கள் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கடையின் மேலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கான ஆடைகள் என்பதும் ரெமோ போன்ற படங்களை மையப்படுத்தி அந்த பெயர்களில் வந்து பிரபலமாகக்கூடிய அந்த வகைகளிலான ஆடைகள் இந்த குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு அதிகம் வரவழைக்கப்பட்டுள்ளது. அதே போல ஆண்களுக்கு பொறுத்தவரைக்கும் போஸ்டர் ஷர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது நடிகர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு அதிக லுக் தரக்கூடிய அந்த ஒரு ஃபேன்சியான ஒரு ட்ரெஸ் செட் வகைகள் ஆண்களுக்கு என்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான புதிய ரகங்கள் மக்களை ஈர்க்கும் வகையில் இங்கு அண்மிக்கப்பட்டு அதற்கான மக்கள் கூட்டமும் இங்கு அதிகரிக்கப்பட்டது பார்க்க முடிகிறது. இந்த வரவேற்பு என்பது மக்களிடம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு என்பது இங்கு கிடைத்திருக்கிறது பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன்.